ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்க, அப்புறம் கல்யாண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அண்ட் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் என்னோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் போடுறவங்க, மிஸ்டர் மாதவன் எஸ் மாதவன் அவர் என்னோட எல்லா வீடியோக்கும் கமெண்ட் போடுறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதவன். எனக்கு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தனுஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் பேர், 1-2 பேர் இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்காக தான் நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி போடுறேன். இன்றைக்கி டே விலாக் தான். நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் இனிமேல் போட ஆரம்பிக்கிறேன். அண்டு டே ஃபேஸ் பேக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி குக்கர் வெடிச்சிருச்சு. அது என்னால் எடுக்க முடியல. பட் அதுக்கப்புறம் நடந்தது ஒரு சின்ன கிளிப்பாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ நான் என்னங்க பண்ணுறது, அந்த குக்கர் ப்ராப்ளமா இல்லை நான் ப்ராப்ளமான்னு தெரியல. எனக்கு இது செகண்ட் டைம் இந்த வீட்டில் 2வது தடவை ஆகுது. 2 தடவையும் தப்பிச்சிட்டேன். அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு தடவை ஆச்சு. ஸோ குக்கரை மாற்றிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது குக்கரில் சமைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் என்னோடய ப்ளாக். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் இதில் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அதனால என்னால் வாய்ஸ் போட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் தனியாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு 3 சப்ஸ்கிரைபர் வந்தால் 200 ரீச் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றிக்கணுன்னா சொல்லுங்கள், நம்ம வீடியோவில் மாற்றிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் பேசுகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இதை நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அமையும். அண்டு நான் இன்னொரு விஷயத்துலையும் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துப்பேன். நான் சின்ன வயசுலேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டேன். ஸோ எது நடந்தாலும் ஓகே ஃபைன், இது நடந்துச்சா, இதுலேருந்து அடுத்து என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வளர்ந்தது. எல்லாமே என் அப்பா கஷ்டத்துலேயும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு பழகிடுச்சு. பட் நான் ஒரு சில தப்புனால என்னோடய லைஃப் கொஞ்சம் மாறிட்டு. என்னென்னா கடன். ஸோ இந்த கடன் நாங்கள் நினச்சி பார்க்காத கடனாக எங்கள் லைஃப்பில் வந்துச்சு. இந்த கடன் வந்ததில் 2 விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, ஒன்று, நான் கடன்காரின்ற பேரை வாங்கிட்டேன், பணம் கொடுக்கல, ஏமாற்றிட்டேன்ற மாதிரி நிறைய. யூஸ்வலி கடன் கொடுக்க முடியாதவங்களோட சுச்சுவேஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம மேலே விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனை, நிறைய அவமானம், இது எல்லாமே என் லைஃப்பில் வந்துச்சு. ஆனால் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சொந்தம், உண்மையான ஜனங்க நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க, நமக்காக எவ்வளோ இறங்கி வருவாங்க, வரமாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம் இந்த கடன் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது, நம்ம நல்லா இருக்கும்போது, நம்ம கூட இருந்த எல்லா சொந்தமும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கூட இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கடனில் போகும்போது நம்ம கூட இல்லாத சில பேர் அவங்கள குற்றம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க லைஃப் அமையுது. அது மாதிரி தான் நான் யாரையுமே குற்றம் சொல்ல மாட்டேன், யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். தப்பு சரின்ட்டு எதுவும் கிடையாது. இது வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர பாடம். அதை தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த கடனால். இந்த கடனை அடைக்கணுன்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மூமெண்ட்லலாம் வேலை இருக்காது. ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா பக்கமும் ரொம்ப டார்ச்சர். மேபி என்னோட
சேலரி பிளானிங் எதுவுமே நான் பண்ணாமல் இருந்ததுனால கூட இருக்கலாம். மேபி நான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து பழகிட்டு சடனில் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னும் போது அது என்னால் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் வருஷமாக நான் கற்றுக்கிட்டேன், காசை வந்து அதிகமாக தான் சேர்த்து வைக்கணும், நிறைய சேர்த்து வச்சு சீக்கிரமாக அதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினச்சி நிறைய ஓடி பார்த்தேன். அது என்னால் முடியலை. ஆனால் இப்போ கற்றுக்கிட்டது என்னென்னா, அது ₹1 இருக்கட்டும், அதையும் நீ சேர்த்து வை, அப்போ தான் உன் லைஃப்பில் வந்து மாற்றம் வரும்ன்றது நான் கொஞ்சம் நாளாக கற்றுக்கிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ₹1 ஒரு உண்டியல்னால் இந்த பிளாஸ்டிக் டப்பா ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த பிளாஸ்டிக் டப்பா, அந்த மாதிரி டப்பாங்க வந்து ஒரு 4-5 டப்பா எடுத்து வச்சு அது மேலே வந்து ₹1, ₹2, ₹5, ₹10, ₹20ன்னு சொல்லிட்டு நான் எழுதி ₹50, ₹100 அப்படி நான் எழுதி வச்சுட்டேன். நோட்டெல்லாம் வந்து ₹10, ₹20, ₹50, ₹100 இந்த மாதிரி நோட்டெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போடுற மாதிரி, காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போடுற மாதிரி, அதாவது ₹1 ஒரு டப்பா, ₹2 ஒரு டப்பா, இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்ன இது அப்படின்றத தோணுச்சு. ஆனால் உண்மையில் நம்ப மாட்டீங்க, ₹1, ₹2, ₹5 காயின்ஸ் மட்டும் ₹900 வந்துச்சு எனக்கு ஒரு வருஷத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட். நான் அப்புறம்தான் காசு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ₹10, ₹5, ₹50 எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்து காசு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்கக்கூடாது, சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இன்னொரு உண்டி வாங்கி ₹100, ₹200, ₹500 இந்த மாதிரி எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் நான் உண்டியில் போட ஆரம்பித்தேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில சின்ன கடன்ஸ் அடித்தேன். என் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த கடன், அது ஒரு ₹30,000, அந்த கடன் அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்கிட்ட வெளியே வாங்கின இந்த சின்ன கடன்ஸ் அதெல்லாம் அடித்தேன். ஸோ இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு இப்போ இருக்கிற பெரிய கடன் அடுத்த மாதத்துக்கும் ஒன்று முடியுது, 2 கடன் முடியுது. நான் அதுக்கும் பணம் சேர்த்து வச்சாச்சு, அதையும் நான் கடன் அடுத்த மாதத்துக்கு நான் அடித்து முடிச்சிடுவேன். இந்த மாதமே நான் அடிச்சிடுவேன் மோஸ்ட்லி. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கடன் இருந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு 2 கடன் தான் இருக்குது. ஸோ அது பெரிய கடன், அதை வந்து அடிக்கணும் அப்படின்னு தோணும்போது எனக்கு அது பெருசாக தெரியலைங்க. நான் இந்த வருஷமே நான் அடித்து முடிச்சிடுவேன். ஸோ இந்த வருஷம் எப்படியாவது கடன் அடித்து முடிச்சேன். எவ்வளோ வருஷமாக நான் ட்ரை பண்ண கடன் அடிக்கணும்னு முடியல. ஆனால் இந்த ₹1 சேர்த்து வைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் என் கடன் வந்து அடைஞ்சது. இப்போ 2 பெரிய கடன் இருக்குது, அதையும் நான் இந்த வருஷத்துலேயே நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராக வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கடன் வேணால் உங்களுக்கு இருக்கலாம், உங்களை பிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற கேளுங்க, நீங்கள் ரொம்ப கம்மியாக சம்பாதிச்சாலும், ஒரு நாளைக்கு ₹100 சம்பாதிச்சாலும் உங்கள் மைண்டில் இருக்கணும், இன்றைக்கி நான் ₹90 தான் சம்பாதிச்சேன், ₹10 நான் சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ₹10 எடுத்து வைங்க. ₹10 வச்சு நான் எப்படி கடன் அடிக்க முடியும் அப்போலாம் நினைக்காதீங்க. ₹10 எடுத்து வச்சிங்கன்னா மாதம் ₹300 வரும். ₹300 வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணலாம். நான் நிறைய சீட்டி இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த சீட்டி எடுத்து நான் கடன் அடிக்க முடியும். என்னால் சின்ன சீட்டி போடுங்க, சின்னதாக கடன் அடைங்க, அது பெரிய விஷயமா மாறும். ஸோ இது தான் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் கடனும் அடிக்கணும், நல்ல சொந்தங்களை கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எப்போவுமே விட்டுடாதீங்க. அவங்க ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்கெல்லாம் நமக்கு. அவங்கள என்றைக்குமே அவங்கள விட்டு கொடுக்காதீங்க. இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இல்லை ரொம்ப இதுவாக இருந்தாலும் பாருங்கள், என்னோடய கஷ்டங்களில் இருந்தாலும் என்னை கடவுள் வந்து எப்போவுமே காப்பாற்றிட்டு இருக்கார். நீங்கள் அதை நம்புங்க. இது கஷ்டம் தானடா, போயிடண்டா, சக்கரம் கீழே போனால் ஒரு கால் கீழே போனால் மேலே வந்து தான் ஆகணும். அது போல தான் வாழ்க்கை. ஓகே, இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.